ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறவர் யார்? சேகர்பாபு. சேகர்பாபு ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறை அமைச்சர். இந்த கொலையை பற்றி பேச வேண்டிய தகுதி முதலமைச்சருக்கு தான் இருக்குது, அவர்கிட்ட தான் காவல்துறை இருக்குது. அப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஏன் ஆஜராகிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியலை. சேகர்பாபு சொல்கிறாரு தப்ப முடியாதுன்னு. ஆனால் சந்தேகமே சேகர்பாபு மேலேயும் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த கொலையில் பல பேர் சந்தேகப்படுறாங்க. அதில் ஒருத்தர் சேகர்பாபுன்னு செய்தி வருது. இவருடைய குடும்ப பிரச்சனையில் வந்து ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டார்னு சொல்லி இவர் கோபமாக இருந்தார். அதனால் இவருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு தான் ரஞ்சித்து திருமாவளவங்கள்லாம் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டது. அதனால் இவர் சம்மந்தம் இல்லாமல் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க இதில் கிராமத்தில் ஏன் சம்மந்தம் இல்லாமல் வந்து சம்மன் இல்லாமல் வந்து ஆஜராகிறேன்பாங்க. அதனால் கோர்ட்லேருந்து சம்மன் வரணும், அப்போ தான் போய் ஆஜராகணும். கோர்ட்லேருந்து சம்மனே வராமல் நீங்களே போய் ஆஜரானீங்கன்னா உங்களுக்கு அந்த குற்றத்தில் உங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஆம்ஸ்ட்ராங் இதில் 11 பேர் சம்மனே இல்லாமல் அவங்களே போய் இதானாங்க, சரண்டர் ஆனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றத்தில் தொடர்பு இருக்குது. அதனால் இவர் சம்மந்தமே இல்லாமல் தப்ப முடியாதுன்னு சொல்கிறத பார்த்தா இவர் மேலே உள்ள சந்தேகம் உறுதிப்படுத்தப்படுமோங்கிற சந்தேகம் பல பேருக்கும் வரும். அதனால் நுழலும் தன் வாயால் கெடும்னு சொல்கிறபடி சேகர்பாபு அவர்களே தப்பு செஞ்சுருந்தால் வாயால் கெடாதீங்க, அமைதியாக இருங்க. காவல்துறை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன இதுலையாச்சும் மாட்டினா கூட உங்களை காப்பாற்ற உங்கள் தலைவர் இருக்கார். தலைவர் தான் எல்லாம் குற்றம் செஞ்சவங்களெல்லாம் காப்பாற்றி விடுவார். அதனால் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. வாயால் கெடாதீர்கள். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் கொலையாளிகளை பற்றிய விவரம் தெரியும் அப்படிங்கிற கருத்தை இப்போ சேகர்பாபுவுக்கு அறிவுரையாக கூற விரும்புகிறோம். அடுத்தது இயக்குனர் ரஞ்சித். இவர் அரசியலுக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன். இவர் எதுக்கு சினிமாவில் உட்காந்துக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு ஊரில் இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு புரியலை. இன்னுமே அவருக்கு சினிமாவில் எதிர்காலம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் பகிச்சுக்கக்கூடாது, யார் மனத்தையும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மதம் விஷயம் இல்லாமல், இன விஷயம் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பது தான் சினிமா நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் நல்லது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துடன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியுடன் தன்னை தொடர்பு படுத்தி அது மிக பெரிய அரசியல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சினிமாவில் அவுட்டுன்னு அர்த்தம். இன்னுமே மற்ற ஜாதிக்காரங்க யாருமே ரஞ்சித் படத்தை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து தன்னை ஒரு ஜாதியின் அடையாளத்தை வெளிப்படுத்தி அது ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டார். இனி எந்த தயாரிப்பாளரும் இவரை வந்து புக் பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் தயாரிப்பாளர்கள் பயந்ததுக்கப்புறம் தான் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட பண உதவியெல்லாம் வாங்கி அவர் சில படங்களை எடுத்தார். அவர் இன்றைக்கி தேம்பி அழுததுக்கு காரணமே ஆம்ஸ்ட்ராங் போயிட்டார். நம்ம சினிமா வாழ்க்கை என்ன ஆகுறது? எந்த டைரக்டர், எந்த இயக்குனர், எந்த தயாரிப்பாளரும் ஃபைனான்சியலும் நமக்கு இப்போ இது பண்ண மாட்டேங்கிறானே, நம்ம ஜாதி முத்திரையை குத்திட்டோமே. இப்போ இவர் போயிட்டாரே, நீ பண்ணதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தன்னுடைய நிலையை நினைத்து தான் அழுதார். அதோடு விட்டுருக்கிறோம். இப்போ ஊர்வலம் நடத்துகிறார். எதுக்கு ஊர்வலம் நடத்துகிறாருன்னா உண்மையான குற்றவாளியை பிடிங்கன்னு முதல்ல சொன்னார். என்கவுண்டர்லாம் நடந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு? கொலையை கண்டித்து ஊர்வலமாக. அது என்ன கொலையை கண்டித்து? 595 கொலை நடந்திருக்கு 200 நாளில். 595 கொலையும் கண்டித்து ஊர்வலம் நடத்த முடியுமா உங்களால்? இந்த ஒரு கொலையை கண்டித்து ஊர்வலம் நடத்துகிறார். என்ன கண்டிக்கிறீங்க? அதுதான் காவல்துறை முக்கியமான ஆள்லாம் பிடிச்சிட்டாங்களே, வக்கீல்கள்லாம் மாட்டியிருக்காங்க, 50 லட்சம் இன்வெஸ்ட் ஆகிருக்கு. இது மாதிரி பல கோணங்களில் காவல்துறை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களே. 90 நாள் வரை அவங்களுக்கு டைம் இருக்க. அதுக்குள்ளே கொலையை கண்டித்துன்னா யாரை கண்டித்து? ஸ்டாலினை கண்டித்தா இல்லை போலீஸை கண்டித்தா சொல்லணுமில்ல. இதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. திருமாவளவன் சொல்லிட்டார், இவங்கெல்லாம் போய் கலந்துக்காதீங்க, அதாவது எங்கள் சம்மந்தப்பட்டதில் தான் கலந்துக்கணும், மற்றவங்கெல்லாம் கலந்துக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவர்களுக்குள்ளேயே போட்டி வந்து விட்டது. இன்றைக்கி ஊர்வலம் நடத்தினார். 1000 1500 பேர் கூட கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஊர்வலம் பிசுபிசுத்து விட்டது. இதிலிருந்து பட்டியலினத்து மக்களின் ஆதரவு ரஞ்சித்துக்கு முழுவதுமாக இல்லை அப்படிங்கிறது புரிவாயிடுச்சு. அதனால் ஒழுங்காக நீங்கள் சினிமாவுக்கு போங்க. சினிமாலேயும் நீ உங்கள் இது எடுபடாது. உங்கள் படத்தை நீ யாரும் பார்க்க மாட்டார்கள், உங்களை யாரும் புக்கும் பண்ண மாட்டாங்க. ஹீரோக்கள்லாம் உங்கள் படத்தில் நடிக்கவே யோசிப்பாங்க. அதனால் சினிமாவிலேயும் எதிர்காலத்தை இழந்து அரசியலில் உங்களுக்கு எதிர்காலம் என்பது இல்லை என்பது உறுதியாகிவிட்டதால் இனி ரஞ்சித்தின் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.